உலகெங்கிலும் உள்ள V2 மீடியா நேயர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். தொடர்ந்து ஆன்மீக விஷயங்களை சில வீடியோக்கள் தொகுப்புகள் மூலமாக நாம் பார்த்து வருகிறோம். மகா சிவராத்திரி பற்றிய சில செய்திகள். V2 என்று சொல்லும் பொழுது நாம் இருவர் அப்படின்னு சொல்லுவோம். நாம் இருவரா அல்லது நாம் ஒருவரா அப்படிங்கிறத விளக்குவது தான் நமக்கு ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி இந்த மண் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது. அதாவது இறைவன் வேறு மனிதர்கள் வேறு அப்படிங்கிற நிலையில் முதல்ல ஆரம்பித்து மனிதர்கள் இறைவனில் ஒடுங்கிய இறைவனுடைய அங்கம் அப்படின்னு சொல்லி உணர்ந்து கொள்ளுகின்ற நிலைக்கு போகிறது நம்முடைய இந்திய மண் சார்ந்த ஆன்மீகம். உலகெல்லாம் உணர்ந்துவதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று சொல்லி பெரிய புராணத்தினுடைய முதல் செய்யுளிலே அற்புதமாக சேக்கிழார் பெருமான் சிவபெருமானை பற்றி சொல்லியிருக்கிறார். இந்த உலகம் முழுவதும் அவனை உணர்ந்து ஓதுவதற்குரிய அரும்பெரும் பரம்பொருள் அவன் அப்படின்னு சொல்லி அதை சேக்கிழாருடைய பாடல் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த சிவனுக்கு உரிய விழாக்கள் நிறைய இருக்குது. விரதங்கள் சிறப்பாக ஒரு சில இருக்கின்றன. அந்த வகையில் மகா சிவராத்திரி என்பது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு விரதமாக இருக்கிறது. இது ஒரு விரத திருநாள். இது ஒரு பண்டிகையாகவோ விழாவாகவோ இன்றைக்கு மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அது கொண்டாடி அதன் பிறகு பட்டு புரிந்து அனுபவப்பட்டு இது ஒரு விரத நாள் என்பதை உணர்ந்து கொள்வார்கள். அப்படி கொண்டாட்டங்களாகவே கொண்டாடி வரும்பொழுது தான் அவங்களுக்கு ஒரு நிலையிலே உணர்வாங்க இது என்ன அப்படின்னு. ஒரு பரிப்பக்குவம் வரும்பொழுது இது ஒரு அற்புதமான திருநாள். இப்போ அன்றாடம் மாலையில் அந்த சூரிய அஸ்தமனம் ஆகக்கூடிய நேரத்தில் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிரதோஷ காலம் அன்றாடம் இறைவனை சிவபெருமானை வழிபடுவதற்கு உரிய காலம். அதுவே வாரந்தோறும் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் பிரதி திங்கட்கிழமையும் சோமவாரம் அப்படின்னு பேர். சோமவாரம் சோமன் அப்படின்னா திங்களை குறிக்கக்கூடிய சொல்லாகவும் இருக்குது, அதாவது சந்திரனை குறிக்கக்கூடிய சொல்லாகவும் இருக்குது. அதே நேரத்தில் பிறை சூடி பெருமான், திங்கள் என்னும் சந்திரனை தலையில் சூடிய பெருமான் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை குறிக்கக்கூடிய சொல்லாகவும் இருக்குது. சிவனுக்குரிய வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக சோமவாரத்தை சொல்லுகிறோம். சோமவாரம் அப்படின்னு நம்ம பெருமையாக அறிந்து வைத்திருக்கக்கூடிய நாள் எப்போ நம்ம பொதுவாக அறிந்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமைகளை சோமவார வழிபாடு அப்படின்னு சொல்லி நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அது மட்டும் கிடையாது, எல்லா மாதங்களிலும் வரக்கூடிய எல்லா திங்கட்கிழமைகளுக்கும் சோமவாரம் அப்படின்னு தான் பேர். அந்த சோமவார வழிபாடு சிவனுக்குரிய நாள். அது பிரதமை, த்விதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி அப்படின்னு சொல்லி 14 திதிகள், 14 நாட்கள் சந்திரனுடைய நாட்கள். அந்த 15வது நாள் அமாவாசை அல்லது பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம். தேய்பிரையாக இருந்தால் 15வது நாள் அமாவாசை, வளர்பிரையாக இருந்தால் 15வது நாள் பௌர்ணமி. அதில் வரக்கூடிய 13வது நாள் திரையோதசி அப்படின்னு சொல்கிறோம். திரைய அப்படின்னா 3, தசி அப்படின்னு சொன்னால் 10. அதனால் 13வது நாளை குறிப்பது திரையோதசி திதி. அந்த திரையோதசி திதி அன்றைக்கு தான் ஒவ்வொரு மாதமும் 15 நாளைக்கு ஒரு முறை தேய்பிரையிலையும் வளர்பிரையிலையும் பிரதோஷ காலம் அப்படிங்கிறது வருகிறது. பல சிவாலயங்கள்லேயும் நம்ம பார்க்கணும், நந்தியம்பெருமானுக்கு அந்த நேரத்தில் அபிஷேகம் செய்கிறதும், நந்திக்கான சிறப்பான வழிபாடுகள் செய்து நந்திக்குரிய அர்ச்சனை செய்து பக்தர்கள் சிவாலயங்கள் சென்று வழிபடுவதை நம்ம பார்க்குறோம். அது பிரதோஷ திருநாள். இந்த பிரதோஷ திருநாளை ஒட்டி அதற்கு அடுத்த நாளாக வருவது 14வது திதி நாள். அது சதுர்தசி திதி அப்படின்னு பேர். சதுர்த்தி வேற, சதுர்தசி வேற. சதுர்த்திங்கிறது 4வது நாள், அது விநாயகருக்குரியது. சதுர்தசி அப்படின்னு சொல்கிறது 14வது நாள். இந்த 14வது நாளில் வளர்பிரையும் உண்டு, தேய்பிரையும் உண்டு. ஆனால் சிவனுக்குரிய நாளாக வணங்குவது ஒவ்வொரு மாதத்தின் தேய்பிரை 14வது நாளாக இருக்கக்கூடிய சதுர்தசி. அதை மாத சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு மாதமும் இந்த சிவராத்திரி உண்டு. மாசி மாதத்தில் தேய்பிரை 14வது நாள் சதுர்தசி அப்படிங்கிறதே சிவனுக்குரிய மகா சிவராத்திரி நாளாக நம்முடைய மக்கள் உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க. சில கதைகள் எல்லாம் நம்ம கேட்டிருப்போம். அதாவது நம்முடைய பண்டிகைகள், விரதங்கள் இது எல்லாத்துக்குமே ஆன்மீகம் சார்ந்த விளக்கங்கள் இருக்குது, விஞ்ஞானம் அறிவியல் சார்ந்த விளக்கங்கள் இருக்குது, உடல் ஆரோக்கியம் சார்ந்த விளக்கங்கள் இருக்குது, நடைமுறை சார்ந்த சில வாழ்வியல் விஷயங்கள் இருக்குது. அதனால் இதை ஏதோ ஒரு கோணத்தில் மட்டும் நம்ம பார்க்க முடியாது. ஒவ்வொன்றுக்கும் பல்வேறு கோணங்களிலே நம்ம அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது நமக்கு. சிவ வழிபாடு அப்படிங்கிறது ஹிந்து மத வழிபாடாக வகைப்படுத்திட்டோம். நம்ம அதை சைவம் அப்படின்னு சொல்கிறோம். சங்கர பகவத்பாதர் இந்து சமயத்தை ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லுவோம். அவர் பண்ணும் பொழுது 6 வகை சமயங்கள்
அப்படிங்கிறத ஒன்றாக தொகுத்து ஸ்தாபிதம் பண்ணவர் அப்படின்னு சொல்லுவோம். வழிபாடு அப்படின்னு வரும்பொழுது கணபதி வழிபாடு, முருகன் வழிபாடு, சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, திருமால் வழிபாடு, சூரிய வழிபாடு அப்படின்னு சொல்லி 6 வழிபாடுகள் பிரதானமான வழிபாடுகளாக எடுத்து இந்த 6 வழிபாடுகளையும் ஒன்றாக தொகுத்து இவற்றுக்கு இந்த மண் சார்ந்த பெயரை இந்து சமயம் அப்படின்னு வச்சு அவர் நமக்கு ஸ்தாபித்து கொடுத்துருக்கிறாரு. அவர் ஸ்தாபிக்கும் முன்னாலும் இந்த வழிபாடுகள் இருந்தது. அதை அவற்றை தொகுத்து அவர் கொடுத்துருக்கிறார். அதனால் அவர் புனர் நிர்மாணம் செய்து கொடுத்துருக்காருன்னு வேணால் எடுத்துக்கலாம். நம்ம சிவ வழிபாட்டில் மகா சிவராத்திரி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விரத காலமாக வருகிறது. இந்த விரத காலத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சில கதைகள், புராண கதைகள் சில இது சொல்லப்படுகின்றன. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிரளய காலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பிரளயம் ஒன்று வரும்பொழுது, அந்த காலங்கள் சுழன்று வரும்பொழுது இடையில பிரளயம் வருகிறது. அந்த பிரளயம் வரும்பொழுது உலகத்தின், அதாவது உலகம்னா இந்த பூமி பந்தில் பிரபஞ்சம் ஒட்டுமொத்தம், அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதி வரையிலும் நீரிலே அடித்து செல்லப்பட்டு நீருக்குள்ளே மூழ்குகிறது. அப்படி மூழ்கியிருந்த ஒரு காலத்தில் கடவுளினுடைய ஒரு முக்கியமான பகுதியாக விளங்கக்கூடிய பிரம்மதேவன், அவன் படைப்பதற்கு மீண்டும் சிருஷ்டி செய்யணும் இந்த உலகத்தை அப்படின்னு சொல்லி இறைவனை கேட்கும் பொழுது, ஒரு கும்பத்தில் அந்த உயிர் பொருள்களை திருப்ப மீள படைப்பதற்கு தேவையான வித்துக்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து வச்சு அது கைலாயங்கிரியினுடைய, அதாவது மேருமலையினுடைய ஒரு உச்சியில் கொண்டு போய் ஒரு கலசத்தில் வச்சு பாதுகாக்கும்படி அவர் சொல்லியிருக்காரு. அதன் பிறகு பிரளய காலம் முடிந்ததுக்கு பிறகு அந்த கலசம் நீரோடு அடித்து செல்லப்பட்டு கும்பகோணத்தில் பல்வேறு சிவத்தலங்களாக மாறினுச்சுன்னு ஒரு வரலாறு இருக்குது. வரலாறு டீட்டெயிலுக்கு இப்போ நம்ம போகலை. அந்த பிரளய காலம் முடிந்து மீண்டும் சிருஷ்டி தொடங்குவதற்கு பிரம்மன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் பார்வதி தேவியார் என்ன பண்ணுறாங்க, சிவபெருமானுடைய பாதியாக விளங்குபவர் சிவபெருமானை தியானித்து அந்த இருள் சூழ்ந்த காலம் முழுவதும் 4 விதமான பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு காலத்திலையும் விசேஷமான முறையில் இறைவனுக்குரிய மந்திரங்களை சொல்லி அர்ச்சனைகளை செய்து பூஜை நியமப்படி பூஜைகளை செய்கிறாங்க சிவபெருமானுக்கு. அந்த சிவபெருமானுக்கு அவர்கள் பூஜை செய்த அந்த காலம், அதன் பிறகு சிருஷ்டி மீண்டும் தொடங்குகிறது. இந்த காலத்தை இறைவனுடைய பெயராலேயே மகா சிவராத்திரி என்று மக்கள் பிற்காலத்தில் கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லி உமையம்மையார் வரம் கேட்க அந்த வரத்தை சிவபெருமான் கொடுத்ததாக ஒரு புராண வரலாறு இருக்கிறது. அதுக்கு அடுத்தது ஒரு வேடன் ஒருவனுக்கு வர்றோம். அந்த வேடன் ஒருவன் ஒரு மரத்தின் உச்சியில் போயிருந்து, ஒரு கிளையில் இருந்து ஒரு இரவு முழுவதும் கீழே தன்னை துரத்தி கொண்டு வந்த ஒரு விலங்குக்காக அஞ்சி மேலே போனவன் கீழே இறங்க முடியலை. இறங்காத சூழ்நிலையில் தூக்கம் தள்ளாடுகின்ற நிலையிலையும் அந்த கை சும்மா இருக்காமல் சில பேர் கிறுக்கிக்கிட்டே இருப்போம் உட்காந்துக்கிட்டு, ஏதாவது ஒரு புல்லை பிச்சுக்கிட்டே இருப்போம், ஒரு கயிறு இருக்கும், அந்த கயிறில் ஒரு நர எடுத்துக்கிட்டே இருப்போம், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம், சும்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். ஏதாவது ஒரு அனிச்சை செயல் அப்படின்னு நான் விரும்பி செய்யாமல் இயல்பாகவே இச்சை செயல், நம்ம விரும்பி செய்யாமல் தானாகவே வரக்கூடிய ஒரு காரியம், அதுமாரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி அவன் கையை எடுத்தபடி கலையிலேருந்து ஒவ்வொரு இலையாக பறித்து போட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்படி பறித்து போடும் பொழுது ஒரு இரவு முழுவதும் பறித்து போட்டுறான். பறித்து போட்டு கீழே இருக்கிறது ஒரு சிவலிங்கமாக இருக்கிறது, அது அவனுக்கு தெரியாது. அந்த சிவலிங்கத்தின் மேலே இரவு முழுவதும் அவன் பறித்து போட்ட இலைகள் முழுவதும் விழுந்துச்சு, அத்தனையும் வில்வ இலைகள். அதனால் சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்கிறது ரொம்ப விசேஷம். அந்த வில்வ அர்ச்சனை செய்யும் பொழுது அந்த நரம்பு பகுதி சிவலிங்கத்தின் மேலே படுற மாதிரி அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு ஒரு விளக்கம் பெரியவங்க கொடுத்துருக்குறாங்க நமக்கு. அது மாதிரி இவன் செய்தது தன்னையும் அறியாமலே செய்த ஒரு சிவபூஜையாகி, அதுவும் சிவராத்திரி அன்று செய்த சிவபூஜையாகி அவனுக்கு முக்தி பேர் கிடைத்தது அப்படிங்கிறது ஒரு செய்தி. அந்த நாள் மகா சிவராத்திரி நாளில் தான் அவன் செஞ்சுருக்கிறான் அப்படிங்கிறது அது ஒரு செய்தி. அதனால் சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கு முழு இரவு கண் விழித்து இருந்து அவரை தியானித்து ஒரே ஒரு வில்வ இலையை கொண்டு கூட நாம் அர்ச்சிப்பதனாலே உயர்ந்த முக்தி பேற்றை பெறலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விளக்கம் இருக்கிறது. அது இப்போ 2 விளக்கங்கள் சொல்லியிருக்கோம், 2 காரணங்கள் சொல்லியிருக்கிறோம், கதைகள் வழியாக, புராணங்கள் வழியாக. மூன்றாவதாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம தமிழ் மண்ணிலேயே பஞ்சபூத தலங்கள் அப்படின்னு சொல்லி 5 முக்கியமான தலங்கள் இருக்குது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லி 5 பூத தத்துவங்கள் இருக்குது. அந்த 5 பூத தத்துவங்களால் ஆனது தான் இந்த உடலுக்கு உள்ளே இருப்பவையும் உடலுக்கு வெளியே இருப்பவையும். இடையில் ஆன்மா அப்படிங்கிற ஒன்று இடஞ்சி கட்டி வச்சிருக்கு. வெளி உலகத்தையும் உள்ளுலகத்தையும் இணைத்து கட்டி வச்சிருக்கக்கூடியது ஆன்மா. அந்த பஞ்சபூதங்களையும் பிரதிநிதிப்படுத்தக்கூடிய வழிபாட்டு தலங்களாக 5 தலங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதில்
நெருப்பு என்கின்ற இடைப்பட்ட தத்துவம். நெருப்புக்கு முன்னால் 2 தத்துவம் இருக்குது, நெருப்புக்கு பின்னால் 2 தத்துவம் இருக்குது. அந்த 2 தத்துவத்தையும் இணைப்பது நெருப்பு. எப்போவும் நெருப்பு கீழிருந்து மேல் நோக்கி எரியும். அதை நீ எவ்வளோ தான் தலைகீழாக திருப்பிக்கிட்டு இருந்தீங்கனாலும் தீவட்டி பிடிச்சி பாருங்கள், தீக்குச்சி பிடிச்சி பாருங்கள், கீழிருந்து மேல் நோக்கி எரியும். இப்போ நிலம் இருக்குது, மண், அதை தான் நிலம்னு சொல்கிறோம். அது கீழ் நோக்கி தான் போகும். அதுக்குன்னு ஒரு எடை இருக்குது, கீழ் நோக்கி போகும் எப்போவுமே. அதே போல் நிலத்துக்கு அடுத்து நீர் இருக்குது. நீர் நீங்கள் எவ்வளோ தான் தூக்கி மேலே அடித்து பாருங்கள், மறுபடியும் அருவியாக இருந்தால் கீழே கொட்ட போகுது, கப்பில் தண்ணி எடுத்துகிட்டு மேலே கொட்டணும், கீழே தான் வரப்போகுது. கீழ் நோக்கி செல்லக்கூடிய 2 தத்துவங்கள், மேல் நோக்கி செல்லக்கூடிய 2 தத்துவங்கள், காற்று இருக்குது, ஆகாயம் இருக்குது, அந்த தத்துவங்கள். இந்த மேல் நோக்கிய 2 தத்துவங்களையும் கீழ் நோக்கிய 2 தத்துவங்களையும் இணைக்கிற தத்துவமாக கீழிருந்து மேலோக செல்லக்கூடியது அக்னி அப்படிங்கிற நெருப்புங்கிற தத்துவம். அந்த நெருப்பு தத்துவத்தினுடைய ஒரு வடிவமாக திருவண்ணாமலை திருத்தலம் நமக்கு விளங்குகிறது. அந்த திருவண்ணாமலை திருத்தலத்துக்குன்னு நிறைய புராண தகவல்கள் இருக்குன்னு, யுகங்கள் தோறும் அந்த மலை எப்படி எப்படி இருந்தது, இறைவனுடைய அருள் எப்படி எப்படி கிடைத்தது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் செய்திகள் நிறைய இருக்குது. இப்போ சிவராத்திரியை ஒட்டி 3வது செய்தியாக அதை பார்க்கும் பொழுது, அந்த பரம்பொருள் அவருடைய ஒரு பெரிய நெருப்பு பிழம்பாக அவர் வடிவம் எடுக்கிறார் ஒரு நாளில், ஒரு குறிப்பிட்ட நாளில். அந்த பெரிய நெருப்பு பிழம்பு வந்து இறைவனுடைய திருவடிவத்தினுடைய ஒரு மாற்று உருவம். இதனுடைய தொடக்கம் எது, முடிவு எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவன் அப்படிங்கிறவர் மேல் நோக்கி சென்றும், திருமால் அப்படிங்கிறவர் கீழ் நோக்கி சென்றும், ஒருவர் முடியை தேடவும் ஒருவர் அடியை தேடவும் அப்படின்னு சொல்லி போனதாகவும், முடியை காண சென்றவர் முடியை கண்டுவிட்டு வந்ததாக பொய் உரைத்ததாகவும் பார்க்காமலே, அடியை காண சென்றவர் அடியை காண முடியவில்லை என்று உண்மை உரைத்ததாகவும் இப்படி செய்தி இருக்குது இந்த இதில் திருவண்ணாமலை ஐதீகம் அப்படின்னு. இந்த அதில் என்ன ஆகுது அப்படின்னா, பொய் உரைத்ததுக்கு தண்டனையாக வழிபாட்டு தலங்களே பிரம்மதேவனுக்கு இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது ஒரு சாபமாகவும், மெய் உரைத்த காரணமாக திருமாலுக்கு ஒரு சிவனை போலவே திருத்தலங்கள் இருப்பதாகவும் இதெல்லாம் அந்த கதைக்குள்ளே வருகின்ற விஷயம். இதில் இப்போ கடவுள் அப்படிங்கிறவர் வந்து எப்படி சிவன் பெரியவரா, திருமால் பெரியவரா, பிரம்மா பெரியவரா, எத்தனை கடவுள், இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி கேள்விகளுக்கான விளக்கங்கள் பெறுவதற்கே நிறைய வீடியோக்கள் நம்ம பார்க்கணும். பெரியவங்க நிறைய விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த விளக்கங்களுக்குள்ளே போனால் சிவராத்திரியை விட்டு ட்ராக் மாறி போயிடும். அதனால் சிம்பிளாக ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்லிடுறேன். அது பொருந்தினால் மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும், சிலருக்கு அது பயன்படலாம். இப்போது ஒரு சிவாஜி கணேசன் இருக்கிறாரு, அவர் தங்கப்பதக்கம் அப்படின்னு ஒரு படத்தில் நடிக்கிறாரு. அவர் ஒரு எஸ்பி ட்ரெஸ், அதுக்குன்னு ஒரு காக்கி ட்ரெஸ்ஸுக்கு காக்கி தொப்பி, ஷூ அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கான ஒரு கெட்டப்போட அவர் இருக்கிறார். அதே சிவாஜி கணேசன் தான் நவராத்திரி அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்தார், திருடனாகவும் நடிச்சிருக்கார். அங்கே பார்த்தா இங்கே ஒரு மறு வச்சுருக்க மாதிரி, இப்படி ஒரு மீசை வச்சுருக்கிற மாதிரி, பெருசாக அந்த பரட்டை தலையாக இருக்கிற மாதிரி, அதுக்குன்னு ஒரு விதமான லுங்கி, ஒரு விதமான ஜிப்பாலாம் போட்டு அது மாதிரி அதுக்கு ஒரு கெட்டப்பில் இருப்பார் அவர். அதே சிவாஜி கணேசன் நீதிபதி அப்படின்னு ஒரு படத்தில் நடிக்கிறார், கௌரவம் அப்படின்னு ஒரு படத்தில் நடிக்கிறாரு. இதெல்லாம் நிறையா பார்த்த படம் தான். அதில் பார்த்தோம்னு சொன்னீங்கன்னாக்கா, அதுக்குள்ளே ஒரு கருப்பு கோட்டு, அதுக்கு அந்த வெள்ளை பேண்ட்டு போட்டுக்கிட்டு டை கட்டிட்டு அதுக்கு ஒரு மிடுக்க, நீதிபதிக்குள்ள மிடுக்கோடு அதில் அவர் வர்றார். அப்போது எஸ்பி யார்? சிவாஜி கணேசன். திருடர் யார்? சிவாஜி கணேசன். நீதிபதி யார்? சிவாஜி கணேசன். அப்போ கேள்வியை திருப்பி மாற்றி கேளுங்க, சிவாஜி கணேசன் எஸ்பியா? இல்லை, சிவாஜி கணேசன் எஸ்பி கிடையாது. இது நடைமுறை உண்மையான வாழ்க்கையில். சிவாஜி கணேசன் திருடரா? இல்லை, சிவாஜி கணேசன் திருடர் கிடையாது. சிவாஜி கணேசன் நீதிபதியா, வக்கீலா? இல்லை, சிவாஜி கணேசன் வக்கீல் நீதிபதி கிடையாது, அவர் வேறு. அப்போது சிவாஜி ஒரு போலீஸா, சிவாஜி ஒரு திருடரா, சிவாஜி ஒரு நீதிபதியா அப்படின்னு கேட்டால், அந்த குறிப்பிட்ட திரைப்படத்தினுடைய கதாபாத்திரத்தில் ஆமாம் அவர் போலீஸ் தான், அவர் நீதிபதி தான், அவர் திருடன் தான். இதை விட்டு வெளியில் வந்துட்டார்னா அவர் போலீஸ் கிடையாது, அவர் நீதிபதி கிடையாது, அவர் திருடர் கிடையாது, அவர் வேறு. இதை ஒரு லாஜிக்கு புரிஞ்சிக்கிறதுக்காக, புரியாத எளியவர்களுக்காக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. பெரியவர்கள் கோச்சிக்கக்கூடாது இதை கேட்டு. அப்போ இறைவன் அப்படிங்கிறவன் அவன் சிவனா? ஆமாம், அந்த ரோல் எடுக்கும்பொழுது அவன் சிவன். அவன் திருமாலா? ஆமாம், அந்த ரோல் எடுக்கும்போது அவன் திருமால். அவன் முருகனா? ஆமாம், அந்த ரோல் எடுக்கும்போது அவன் முருகன். அப்போ முருகன் தான் கடவுளா? இல்லை, முருகன் மட்டும் கடவுள்னு சொல்ல முடியாது. திருமால் தான் கடவுளா? திருமால் கடவுள், ஆனால் திருமால் மட்டும்தான் கடவுள்னு சொல்ல முடியாது. சிவன் தான் கடவுளா? இல்லை, சிவன் மட்டும்தான் கடவுள்னு சொல்ல முடியாது. அப்போது ஒரு நடிகர் ஒருவர், ஒரு மனிதர் ஒருவர் பல்வேறு இடங்களில், பல்வேறு ட்ரெஸ்ஸில், பல்வேறு கோலங்களில் வர்றார். ஆனால் அவர் ஒரே நேரத்தில் நீதிபதியாகவும் வக்கீலாகவும் போலீஸாகவும் வர முடியாது. இது மனிதனால் முடிந்தது, இவ்வளவுதான். வேணால் தனித்தனியாக ஷூட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறமா ரெண்டையும் தொகுத்து ஒரு போலீஸும் ஒரு நீதிபதியும் ஒரே இடத்துல சந்திக்கிற மாதிரி 2 சிவாஜி கணேசனை காட்டுவாங்க. உண்மையில் 2 சிவாஜியை உருவாக்க முடியாது.
ஆனால் இறைவன் அப்படி இல்லை. ஒரே நேரத்தில் தன்னை சிவனாகவும் வெளிப்படுத்தி கொள்ளக்கூடியவன், ஒரே நேரத்திலே தன்னை திருமாலாகவும் வெளிப்படுத்தி கொள்ளக்கூடியவன், ஒரே நேரத்திலே தன்னை பிரம்மனாகவும் வெளிப்படுத்தி கொள்ளக்கூடியவன். அதான் வரம்பில் ஆற்றல் உடையவன் அப்படின்னு சிவபெருமானுக்கான விளக்கத்தை சொல்லும் பொழுது, கடவுளுக்குரிய விளக்கத்தை சொல்லும் பொழுது வரம்பில் ஆற்றல் உடையவன் அப்படின்னு சொல்கிறான். அவனுடைய ஆற்றலுக்கு வரம்பு கிடையாது. இதைத்தான் செய்ய முடியும், இதைத்தான் செய்ய முடியாதவனால் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. எல்லாம் வல்லவன் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் பேசும் பொழுதும் எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி, எல்லாம் வல்ல அம்பிகையை வணங்கி அப்படின்னு சொல்கிறோம். இதை வேணால் செய்ய முடியும், இதை வேணால் செய்ய முடியாதுன்னு பிரிச்சிட்டிங்கனாலே அவன் கடவுள் கிடையாது. அதனால் அவரே தான் பிரம்மா, அவரே தான் திருமால், அவரே தான் சிவபெருமான். ஒரு உண்மையை உணர்த்துவதற்காக ஒரு விளையாட்டை செய்து நமக்கு அவர்கள் நடித்து காண்பிக்கிறார்கள் அந்தந்த கோலங்களில் இருந்து. அப்படி புரிந்து கொண்டால் ஓரளவுக்கு இந்த லாஜிக் பொருந்தும். செருக்கினால் என்னால் இது முடிஞ்சிரும், என்னால் இது மட்டுப்பட்டுரும், இறைவன் என்னுடைய பிடிக்குள்ளே உட்பட்டவன், நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு போகக்கூடியவனுக்கு இறைவன் என்றைக்குமே எவ்வளவு செல்வ வளம் உள்ளவனாக இருந்தாலும், எவ்வளவு ஞானம் உள்ளவனாக இருந்தாலும், அறிவுள்ளவனாக இருந்தாலும் அவன் வலைப்பட மாட்டான். ஆனால் மெய்யான பக்தி செய்த ஒருவனுக்கு அவன் வலைப்படுவான். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அப்படின்னு சொல்லி அருளாளர்கள் பாடியிருக்காங்க. அதனால் மெய்யான அன்பு, அதுக்கு தான் பக்தின்னு பேர். அந்த பக்திக்கு வலைப்படக்கூடிய கடவுள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வரட்ட அறிவுக்கோ அல்லது பொதியாக கிடக்கக்கூடிய செல்வத்துக்கோ மட்டுப்படவே மாட்டான் அப்படிங்கிறத அந்த விஷயத்துலேருந்து தெரிந்து கொள்ளலாம். ஒரு தத்துவ விளக்கத்துக்காக சொன்னேன். இதுபோல் இப்போ 3 விஷயங்கள் சொன்னேன். சிவராத்திரி அப்படிங்கிறதற்கான புராண விளக்கங்கள்னு சொல்லி 3 அம்சங்கள் சொல்லியிருக்கேன். அதாவது உமையம்பிகை இறைவனிடம் பிரார்த்தனை செய்து அந்த பிரளய காலத்துக்கு பிறகு மீண்டும் உலகம் உற்பத்தியான பொழுது எல்லா மனிதர்களும் சிவராத்திரியை உங்கள் பெயரால் கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை வச்சது. வேடன் ஒருவன் சிவராத்திரியில் வில்வ இலைகளை பறித்து போட்டு சிவலிங்கத்துக்கு தன்னை அறியாமலே அர்ச்சனை செய்து அதன் மூலமாக புண்ணிய பேறு பெற்று முக்தி அடைந்தது. அப்புறம் திருவண்ணாமலை ஐதீகம்னு சொல்லக்கூடிய அடிமுடி காணா படலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்தி. இந்த அடிமுடி காணாத படலம் அப்படிங்கிறது ஒவ்வொரு சிவாலயத்திலையும் சிவலிங்கம் எந்த திசையில் இருக்குதோ கருவறையில் அதற்கு பின்னால் கோட்டம், அது பிரதர்ஷனம் வரும்பொழுது சுற்றி வரும்பொழுது பின்னாடி இருக்கும் லிங்கோற்பவ மூர்த்தின்னு போட்டிருப்பாங்க. முக்கால்வாசி சிவன் கோயிலில் இருக்கும், ஒரு சில கோயில்களில் வேறு மூர்த்தங்கள் இருக்குது. அந்த இடத்துல பெரும்பாலான இதுதான் இருக்கும். அந்த லிங்கோற்பவ மூர்த்தி ஒரு லிங்கம் அப்படியே பிளந்து ஜோதி மாதிரி இப்படி இருக்கிற மாதிரியும் சிவலிங்க வடிவம் இருக்கும். இடையில அப்படி லிங்க ஜோதி வடிவம் தெரியும். கீழே ஒரு பன்றி உருவமும் மேலே ஒரு அன்னப்பறவை வடிவமும் செதுக்கப்பட்டிருக்கும். அன்னப்பறவை வடிவம் எடுத்து மேல் நோக்கி பறந்தவர் பிரம்மா, பன்றி வடிவம் வராகம் அப்படிங்கிற வடிவம் எடுத்து மண்ணை தோண்டி உள்ளே சென்றவர் திருமால் அப்படிங்கிறத அந்த ஐதீகத்தை காட்டி, இதில் எந்த கடவுள் ஏற்ற இறக்கம்லாம் கிடையாது, இறைவனை மமதையால் அடைய முடியாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய அந்த அற்புதமான மூர்த்தி அதில் இருக்கிறது. அந்த அடிமுடி தேடுகின்ற படலம் நடந்த நாளை மகா சிவராத்திரின்னு நிர்ணயம் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, இனி மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ஒரு ஆண்டில் இப்போ மாசி பங்குனி 11வது மாதமாக வரக்கூடிய மாசி மாதத்தில் அமாவாசைக்கு முதல் நாள், அந்த நாளில் மகா சிவராத்திரின்னு நம்ம அனுஷ்டிக்கிறோம். ஒவ்வொரு மாதத்துலேயும் பௌர்ணமினால் ஒரு விதமாக கொண்டாடுகிறோம், அமாவாசையினால் ஒரு விதமாக கொண்டாடுகிறோம். அதில் அமாவாசை நாள் எப்பொழுதுமே முன்னோர்களுக்கு கடன் செய்யக்கூடிய நாளாக, கடன் தீர்க்கிற நாளாக, அவர்களை நினைந்து செய்யக்கூடிய நாளாக இருக்கும். அதில் விதிவிலக்காக அமாவாசையை ஒட்டி வரக்கூடியது ஒன்று தீபாவளி பண்டிகை வரும். அதுவும் அமாவாசைக்கு முதல் நாள் வரும், 14வது நாள் தேய்பிரை, ஐப்பசி தேய்பிரை 14வது நாள். இப்போ மகா சிவராத்திரி மாசி மாதத்து தேய்பிரை 14ஆம் நாள் வருது. இந்த நேரத்தில் இந்த சிவராத்திரியை நம்ம நிர்ணயம் செய்து அந்த நாளில் நம்ம விரதம் இருப்பதற்காக பல காரணங்கள், சிவ வழிபாடு செய்வதற்கு. இந்த மறுநாள் அமாவாசை வருதா, அமாவாசை நாள், பௌர்ணமி நாள், இந்த 2 நாட்களும் சந்திரனோடு தொடர்புடையவை. அந்த சந்திரன் முழுதும் காணாமல் போயிடுறது, அதாவது நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் போயிடுறது, அல்லது அந்த சந்திரன் முழு ஒரு நிலவாக நமக்கு காட்சி தருவது, இந்த மாதிரி இருக்குது. இந்த நாட்களிலே மதி, சந்திரனுக்கு இன்னொரு பேர் மதின்னு பேர், மதி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் அறிவுன்னு பேர். அப்போ நம்முடைய அறிவுக்கும் அந்த சந்திரனுடைய கிரணங்களுக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருக்கிறது, அவருடைய செயல்பாட்டுக்கும் இதுக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த தொடர்பை எங்கே தெரிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னு சொன்னால், நடைமுறை உண்மையாக அன்றைக்கு மனநிலை பாதிக்கப்படுவது, பரபரப்பு காணப்படுவது, இந்த டென்ஷன் சொல்கிறோம், இந்த மாதிரி ஆகக்கூடியது, பல விஷயங்களில் நான் தானே எதிர்பார்க்காத அளவுக்கு தவறுகள் செய்யக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம்
பலருடைய வாழ்க்கையில் நடக்க நம்ம கண்டிருக்கலாம், கேட்டிருக்கலாம். நமக்கே அந்த அனுபவம் இருக்கும், நம்ம வீட்டில் உள்ளவங்களே இந்த மாதிரி நடந்திருக்கலாம். அந்த அமாவாசை நாள், பௌர்ணமி நாள் அப்படிங்கிற இடத்துல நமக்கு மனோரீதியான பாதிப்பு, அதையும் தாண்டி வில் பவர் உள்ளவங்க நல்லா இருக்கிறாங்க. அந்த வில் பவர் குறைஞ்சி இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த நாளில் பிரச்சனைகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால அதற்கு முன்னால், அமாவாசை வருவதற்கு முன்னால் ஒரு சிவ வழிபாடு முறையாக செய்து கொள்வது அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெய்வீக சம்பத்தை கொடுத்து, தெய்வீக அருளாற்றலை கொடுத்து, அந்த மனப்பிறழ்ச்சியிலிருந்து நாம் அதை விஞ்சி எழுந்து நிற்பதற்கான ஒரு ஆற்றலை தரும் அப்படிங்கிறது இதை எப்படி இருக்க சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, 13வது நாள் இருக்காலே பிரதோஷ நாள்னு சொல்கிறோம்ல, அன்றைக்கு மதிய உணவோடு நிப்பாட்டிட்டு அதாவது ஒருவேளை உணவு 13வது திதி அன்னைக்கு, அதோட 13வது நாள் இரவு, 14வது நாள் முற்றிலுமே உணவை தவிர்த்து விட்டு, அதாவது அந்த சிவராத்திரி அன்னைக்கு பகல் முழுவதும் உணவு இல்லை, இரவு முழுவதும் உணவு இல்லை. 15வது நாள் அந்த அமாவாசை வந்துடுதா, அன்றைக்கு காலை மாலை 2 நேரத்து வழிபாட்டையும் செய்து முடிச்சுட்டு அதன் பிறகு அன்னமிட்டு அன்னம் உண்ண வேண்டும் அப்படிங்கிறது இதில் விஷயம். மீண்டும் கேட்டுங்க, 14வது தேய்பிறை நாள் சிவராத்திரி, 13வது தேய்பிறை நாளில் வர்ற பிரதோஷத்தினுடைய மதிய உணவோட உணவை நிறுத்திட்டு, அதன் பிறகு அந்த 13வது நாள் ஒரு அரை நாள் பகல், ஒரு முழு இரவு, 14வது நாள் சிவராத்திரி பகல் முழுவதும் இரவு முழுவதும், 15வது நாள் காலையில் சிவராத்திரி விரதம் முடித்து, விரதம் அப்படிங்கிறது உணவை தவிர்க்கிறது. விரதம் அப்படின்னு சொல்கிற வார்த்தை, அந்த வார்த்தைக்கு இன்னென்ன விஷயங்களிலிருந்து நான் விலகி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. இது எதை பயிற்சி கொடுக்கறதுக்காக வந்தது அப்படின்னா, மனதை பயிற்றுவிப்பதற்காக வந்தது. மனசு, நான் இப்போ உங்கள்கிட்ட என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கேன் வீடியோவில் உட்காந்து, ஆனால் என்னுடைய எண்ணம் வேற எங்கும் போயிட்டுருக்குமா இருக்காதாங்கிறது எனக்கு தானே தெரியும். வேறு எதையெல்லாம் சிந்திக்குது அப்படிங்கிறது. அது மனதை பயிற்சிக்கணும். அது நல்ல விஷயங்களின் பால் இந்த மனதை நாட வைப்பதற்கு, மனதுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு முன்னால் புற விஷயங்களுக்கு முதல்ல பயிற்சி கொடுத்து அப்படியே கொண்டு வர்றோம். அப்போ புற விஷயங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுல தான் நாம் முதல் விஷயமாக என்ன பண்ணுறோம்னா, புலன்களை கட்டுப்படுத்தணும். புலன்களை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா, உணவை குறைக்கணும். அதுக்கு அந்த உணவை குறைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அது நம்ம பலவிதமான வாழ்க்கை முறையை அனுசரித்து வாழ்ந்து வரக்கூடிய கோடானு கோடி பேர் திரண்ட உலகம் இந்த உலகத்தில் ஒருவர் இருக்கிற மாதிரி விரதம் இன்னொருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது. அவரவர் வாழ்வியல் நெறிமுறைகளுக்கு ஏற்ற மாதிரி அவரவர் தன்னுடைய உணவை கட்டுப்படுத்த வேண்டும். இப்படி தான் நம்ம சுருக்கமாக சொல்ல முடியும். இப்போது இது இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லணும் அப்படின்னாக்க, அசைவ உணவு வழக்கமாக சாப்பிடுபவர்கள் அன்றைக்கு அசைவ உணவை ஒதுக்கிட்டு சைவ உணவுக்கு வர்றாங்கன்னா அதன் பேர் உணவு கட்டுப்பாடு. ஒரு படி. அதுக்கு அடுத்தது இப்போ சைவ உணவு சாப்பிட்றது தான் எப்போவுமே பழக்கமாக இருக்கிறாங்கன்னா, அதில் பிரத்யேகமாக சில காய்கறிகளை, சில விஷயங்களை அன்றைக்கு தவிர்ப்பது, அந்த விரத காலத்தில் தவிர்ப்பது, அது ஒரு விதமான விரதம். அது இவங்களுக்கு ஒத்து வரும். அதுக்கு அடுத்தது தேக ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னு சொன்னால், அவங்க ஒரு முழு நாள் உணவுமே சைவ உணவு உள்பட எதையுமே சாப்பிடாமல் இருக்கிறது. அதுக்கடுத்தது வெறும் பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடிய விரதம். பால் பழமும் கிடையாது, வெறும் நீர் ஆகாரம் அப்படின்னு நீரை உணவாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது, அப்படி இருக்கக்கூடியது. அதுவும் கிடையாது, நீர் கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி விரதம் இருக்கிறது. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு நூல்களில் ஒவ்வொரு விதமான இதெல்லாம் நமக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்க. விரத முறைகளில் உணவில் இதை தவிருங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு. அது நல்ல திடகாத்திரமாக இருக்கக்கூடிய எல்லா உணவுகளையும் ரெகுலராக தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு உள்ள விஷயம் அது. மற்ற நம்ம வாழ்க்கையில் எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நாம் தீர்மானம் பண்ணி இதை தவிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி உடம்பை முதல்ல உணவை கட்டுப்படுத்துவதற்கு பழக்கிறோம். இதற்காக வந்தவை பல்வேறு பெருமான்களின் மூலமாக பல்வேறு விரத முறைகளில் உணவு கட்டுப்பாடு முக்கியமான இடம் பெறுகிறது. ஒவ்வொருத்துக்கும் அதுக்கு தனித்தனியாக நம்ம சொல்லலாம். இப்போ சிவராத்திரியில் சிவபெருமானினுடைய பெயரால் உணவை கட்டுப்படுத்துகிறோம். உணவை கட்டுப்படுத்தும் பொழுது புலன்கள் என்ன ஆகும்? ஒடுங்கும். உடம்பு நல்ல போஷாக்காக இருந்துச்சுன்னா தான் அதை தேடி போகும். வெளியில் இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சி, என்னென்ன கவர்ச்சி இருக்குதோ, ஈர்ப்பு இருக்குதோ, அந்த ஈர்ப்பை நோக்கி இந்த புலன்கள் செயல்பட்டு போகிறதுக்கு உடல் திடகாத்திரம் வேணும். அப்போ புலன்கள் ஒடுங்கி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அலையாது. அப்போ இது முதல் பழக்கமாயிடுது. அந்த ஒடுங்கிய புலனுக்குள்ளே சிவத்தை தேட வேண்டும். அப்போ தான் அந்த தேடல் மிகச் சிறப்பாக வெற்றிகரமாக அமையக்கூடியதாக இருக்கும். அப்படி பயிற்றக்கூடிய ஒரு காலம் இந்த சிவராத்திரி விரத காலம். சிவராத்திரி என்பது விரதம் இருக்கிற காலம். விரதம் என்பது அன்னதானம் செய்கின்ற நேரம் கிடையாது. கொண்டாட்டங்கள் வேறு, திருவிழாக்கள் வேறு, விரதங்கள் வேறு. நம்ம இப்போ எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, பல விரதங்களை திருவிழாக்களாக மாற்றிட்டோம்.
தவறில்ல, நடக்கிறவர்களும் நடக்கட்டும், பொருள் புரிஞ்சு அர்த்தம் தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றிக்கொண்டே வர வேண்டும் அப்படிங்கிறது ஒரு செய்தி. ஒரு இடத்துல ஒரு கருத்தை சொல்லி இந்த இடத்துக்கு ஒரு தொகுப்பு சொல்லி நிறைவு பண்ணலான்னு பார்க்குறேன். மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் சொல்லும் பொழுது சிவபுராணம் அப்படிங்கிறது பாடியிருக்கிறாரு. முதல்ல அவருடைய திருவாசகத்தினுடைய முதல் பகுதிக்கு பேர் சிவபுராணம் அப்படிங்கிற பேர். சிவபுராணம்ங்கிறது சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய புராணம், அது வேறு. சிவபுராணம்ங்கிற அந்த பேர் இவருக்கு தமிழில் செய்த தமிழ் செய்யுளுக்கே வந்துருச்சு சிவபுராணம்ங்கிறது. இந்த சிவபுராணத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது, உலகெங்கிலும் உள்ள சிவன் கோயில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அத்தனை இடத்துலையும் ஓதப்படுவது இந்த சிவபுராணம். நம்முடைய இந்தியாவில் தமிழகத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆவுடையார் கோயிலில் அவர் படித்தது தான் அந்த சிவபுராணம் அப்படிங்கிறது. அது உலகம் முழுவதும் அது இல்லாத சிவன் கோயிலே கிடையாது. அந்த மாதிரி அந்த மொழியையும் கொண்டு போய் எல்லா இடத்துலையும் சேர்த்து அதில் பக்தியையும் சேர்த்து அத்தனை தத்துவங்களையும் அதுக்குள்ளே பொதித்து வச்சு ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் அது செய்யுள்ளது. அதில் நிறைவில் வரும்பொழுது சொல்லுவார், 95 அடிகள் கொண்டது அது. அதில் சொல்லுவார், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் அப்படின்னு சொல்லுவார். செல்வர் அப்படின்னா என்ன? எல்லா விதமான செல்வங்களையும் தனக்குள் கொண்டவன். 16 வகை செல்வங்கள்னு சொல்கிறாங்கல்ல, எல்லாம் தனக்குள்ளே கொண்டவன். யார் அப்படி எல்லா செல்வங்களையும் தனக்குள் கொண்டவன் அப்படின்னா, இப்போ இவர் சொல்லியிருக்கார் இத்தனை அடி கொண்ட பாடல் இந்த செய்யுள். இந்த பாடலினுடைய பொருளை அறிந்து கொண்டு திரும்ப சொல்லுபவர். அப்போ அவர் தான் செல்வர் அப்படிங்கிறார். இதுலேருந்து நாம் எடுத்துக்கிறது என்னென்னா, ஒரு வழிபாடு செய்கிறோம், ஒரு விரதம் இருக்கிறோம், ஒரு பண்டிகை கொண்டாடுறோம் அப்படின்னா அதனுடைய தத்துவத்தை தெரிந்து கொண்டு எதற்காக இதை செய்கிறோம், இதில் என்னென்ன காரணங்கள் இருக்குது, புராணங்கள் என்ன சொல்லுகிறது, இதிகாசம் என்ன சொல்லுது, வேதம் என்ன சொல்லுகிறது, அருள் நூல்கள் அருளாளர்கள் வழியாக என்ன சொல்லுகிறார்கள், இப்படி எல்லாவற்றையும் தொகுத்து அதிலிருந்து நல்ல பொருளை, எத்தனையோ விஷயங்கள், சிவனுக்குரிய சகஸ்ரநாமம் இருக்குது, சிவனுக்குரிய அர்ச்சனை 108 இருக்குது. இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம அந்த நாளில் நாம் சொல்லலாம். இதில் உள்ள சிவ சகஸ்ரநாமம்னு சொல்கிறோம். சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது ஒரு 1000 திருநாமங்களை கொண்ட ஒரு செய்யுள் தொகுப்பு. ஒரு இறைவனை இப்போ சிவன் அப்படின்னு சொல்லி கும்பிட்றோம்னா அவருக்குள்ள 1000 திருநாமங்களை ஒரு செய்யுளாக தொகுத்து சொல்லுது சகஸ்ரநாமம்னு சொல்கிறோம். அது சிவசகஸ்ரநாமம் எங்கே இருக்குது அப்படின்னா மகாபாரதத்துக்குள்ளே இருக்குது. இந்த செய்தி பலருக்கு தெரிந்திருக்காது, பலருக்கு தெரிந்திருக்கவும் வாய்ப்பு உண்டு. இப்போ சிவசகஸ்ரநாமம் சொல்கிறது பெரும்பாலும் வழக்கத்தில் இருக்க மாட்டேங்குது. ஆனால் சிவசகஸ்ரநாமம் அப்படின்னு சொல்கிறது மகாபாரதத்துக்குள்ளே கண்ணன் பெருமானே சொல்வதாக இருக்குது. கண்ணன் பெருமான் யார்? திருமால். அவருக்கு யாருக்கு? பீஷ்மாச்சாரியாருக்கு முன்னிலையில் இதே சொல்வதாக இருக்கிறது. அதனால் ஒரு இறைவனுக்குள்ளே தத்துவத்துக்குள்ளே பேதங்கள் தேட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. மகாபாரதம் ஒரு வைணவ நூல்னு பார்க்கப்படுது. அதில் ஸ்ரீகிருஷ்ணருடைய லீலைகள் நிறைய இருக்குது. அதில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்குமான போட்டி பொறாமைகளை, சூதுகளை, இவற்றையெல்லாம் விளக்கி சூது தோற்றே போகும், தர்மமே வெல்லும் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்துக்காக வந்த ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நூல் மகாபாரதம். மிகப்பெரிய நூல். அதற்குள்ளே பல பொக்கிஷங்கள் இருக்கிறதுல ஒரு பொக்கிஷம் சிவசகஸ்ரநாமம். அதில் அந்த சிவசகஸ்ரநாமம் அப்படிங்கிறதுல சிவனுடைய 1000 திருநாமங்கள் இருக்குது. அதை எடுத்து படிக்கலாம், பொருளறிந்து படிக்கலாம். அதுதான் மாணிக்கவாசகர் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறார். ஆகவே சிவராத்திரியில் நாம் சிவனுடைய புராண கதைகள் இப்போ தெரிஞ்சதே திருப்பி படிக்கணுமானா தெரிஞ்சதை தான் திருப்பி படிக்கணும். இப்போ தெரியாதவங்க தெரியாததை தெரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கணும். தெரிஞ்சவங்க திரும்ப திரும்ப படிக்க புதுசாக அர்த்தம் வரும் படிக்கிறதுக்கு. நம்முடைய அருள் நூல்களுக்கு அந்த சிறப்பு இருக்குது. ஒவ்வொரு நூலையும் திரும்ப திரும்ப படிக்கும்பொழுது புதிய புதிய கோணங்களில் புதிய அர்த்தங்கள் பரிணமிக்கும். நான் இந்த விஷயங்களை எத்தனை இடத்துல சொல்லியிருப்பேன், எத்தனை தரம் கேட்டிருப்பேன், அழுத்து போகுதா அப்படின்னு கேட்டால் புதிய கோணங்கள் வரும். அதே செய்யுளுக்கு, அதே மந்திரத்துக்கு புதிய கோணங்கள் வரும். அதனால் தெரிந்தவர்கள் புதிய கோணங்களை உணர முடியும், தெரியாதவர்கள் தெரிந்து கொள்வதற்காக சொல்ல வேண்டியிருக்கும். அதனால் இந்த சிவராத்திரியில் அதிகாலையிலே எழுந்து குளித்து நீராடி வீட்டில் வழிபாடு செய்கிற பழக்கம் உள்ளவர்கள், மற்றவர்கள் எல்லாருமே கோயிலுக்கு சென்று ஒரு நாள் முழுவதும் உணவை முடிந்தவரையிலும் தவிர்த்து நாள் முழுவதும் சிவனுக்குரிய தமிழ், சமஸ்கிருதம் எந்த மொழியிலையோ நமக்கு தெரிந்த விஷயங்களை எல்லாம் வாய்விட்டு சொல்லியோ அல்லது மனதுக்குள்ளே தியானித்தோ கோயிலிலே முழுசாக இருந்துடுறது ரொம்ப சிறப்பு. ஆக இந்த சிவராத்திரி அப்படிங்கிறதுல நாள் நிர்ணயம் பண்ணிடுறோம். நாள் என்பது மாசி மாதத்தினுடைய தேய்பிறை 14ஆம் நாள் சொல்லிடுறோம். அந்த
தேய்பிறை 14ஆம் நாளாக இருந்தாலும் நம்ம சூரிய சந்திரன் இயக்கங்களை வச்சு தான் நாள் நிர்ணயம் பண்ணுறோம். நாள் நிர்ணயம் பண்ணும்பொழுது சூரிய உதயம் எப்பொழுது வருகிறதோ அப்போ தான் நாள் தொடக்கம். இதுதான் இந்திய பஞ்சாங்கங்களின் கணக்கு. இந்திய நாள் கணக்குங்கிறது அப்படி தான். அந்த நள்ளிரவு 12 மணிக்கு வருடம் பிறக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு ரஃப்பான கணக்கு. அது ஒரு சராசரி போட்டு சொல்கிற கணக்கு. அது உண்மையான கணக்கு அப்படிங்கிறது நம்ம இந்திய மண்ணை பொறுத்தவரையிலும் சூரிய உதயமானால் அன்றைக்கு நாள் தொடக்கம். முதல்ல பகல் தான் நமக்கு, அப்புறம் பகலை தொடர்ந்து இரவு வரும். அப்போ வந்து மாலையில் சூரியன் மறைகிற நேரம் பகல் முடிகிறது, மாலை இரவு பிறக்கிறதுன்னு அர்த்தம். இரவு முடிகின்ற நேரம் வரையிலும் அதே நாள் தான் கணக்கு நமக்கு. அந்த ஒரு நாளில் இரவு பொழுது இப்போ வந்து நம்ம ரஃப் கணக்கு போட்டு வைக்கும் பொழுது 6 மணி காலையில் சூரிய உதயம், 6 மணி சாயங்காலம் சந்திரோதயம் அல்லது சூரிய அஸ்தமனம் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம்ல. இது ஆவரேஜ் கணக்கு தான். இந்த கணக்கில் மாலை 6 முதல் காலை 6 வரை உள்ள காலத்தை சிவராத்திரின்னு சொல்கிறோம். அந்த 14ஆவது நாள் தேய்பிறையில் அதை 4 பாகமாக பிரிச்சிட்டோம்னாக்க மாலை 6லேருந்து மாலை 9 வரையிலும் அது முதல் காலம், சிவராத்திரியினுடைய முதல் காலம். அடுத்தது 2வது காலம், அது இரவு 9 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரலாம் அப்படின்னு சொல்லி அது 2வது சிவராத்திரியினுடைய 2வது காலம். அடுத்து 3வது நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 3 மணி வரலும் உள்ளது சிவராத்திரியினுடைய 3வது காலம். அடுத்து அதாவது அதிகாலை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மணியிலிருந்து சூரிய உதயம் நடக்கக்கூடிய 6 மணி வரலும் உள்ளது 4வது காலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 4 காலத்திலும் இறைவனுடைய திருநாமங்களை இப்போ 3 விதமாக சொல்லுவாங்க. நமசிவாய அப்படின்னு 5 எழுத்து மந்திரம், சிவாய நம அப்படின்னு 5 எழுத்து மந்திரம், சிவாய சிவ அப்படின்னு 5 எழுத்து மந்திரம். இப்படி 5 எழுத்து மந்திரத்தை வந்து இதாக சொல்லியிருக்காங்க. உபதேசம் வாங்கியவர்கள் இந்த மந்திரத்தை வெளியில் வாய் விட்டு சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. ஒரு ஸ்பீச்சில் நம்ம இதை சொல்கிற மாதிரி இருக்கிறதுனால சொல்கிறேன். இந்த மந்திரங்களை தொடர்ந்து ஜபிக்கிறது அந்த சிவராத்திரி நாளில் ஒரு முறை சொன்னால் அவர் சாயுஜ்ய பதவி பெறுகிறார். அதாவது சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம் அப்படின்னு 4 பதங்கள் சொல்லியிருக்காங்க சித்தாந்தத்தில், சைவ சித்தாந்தத்தில். சாலோகம் அந்த உலகம், சாரூபம் சாமீபம், 2வது வர்றது சாமீபம் அவருக்கு பக்கத்தில். அடுத்தது சாரூபம் அவருடைய திருவடிவை ஒட்டி, அவர் போன்ற ஒரு வடிவம். அடுத்தது சாயுஜ்யம் அவருடைய திருவடி அல்லது அவரையே அடைதல். இந்த ச அப்படிங்கிற எழுத்துக்கு அவன் அப்படின்னு மீனிங் வரும். ச அப்படின்னா அவன். அப்படி வரும்பொழுது சாலோகம் அவன் இருக்கும் உலகம். இறைவன் எந்த உலகத்தில் சிவபெருமான் இருக்கானோ அந்த உலகத்தை அடைதல். ஒரு முறை பஞ்சாட்சர மந்திரத்தை அன்றைக்கு சிவராத்திரியில் சொன்னோம்னா ஏதாவது ஒரு காலத்தில் அன்றைக்கு அவர் வந்து சிவன் இருக்கும் உலகத்தை அடைகிறார், சாலோகம். அடுத்தது 2 முறை சொல்கிறாரு இந்த பஞ்சாட்சர மந்திரத்தில். ஏதோ ஒரு வடிவத்தை 2 முறை சொல்கிறவன் அன்றைக்கு சாமீபம் அப்படின்னு சொல்லி இறைவன் சிவபெருமான் இருக்கின்ற இடத்திற்கு மிக நெருக்கமாக, சமீபம்னு சொல்கிறோம்ல, அது அங்கே மேலே மொழியில் எப்படி தொடர்பு வருது. சாமீபம்னு அங்கே சொல்கிறது, நம்ம சமீபம்னு சொல்கிறோம், பக்கத்தில் போயிடுறான். அடுத்தது 3 முறை அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சிவராத்திரி அன்றைக்கு ஒருத்தர் சொல்வாரானால் சாரூபம் அந்த பரம்பொருளை போன்ற சிவனை போன்ற வடிவம் பெறுகிறான், ஒரு தேஜஸ் தெய்வீகமான ஒரு திருவடிவம் பெறுகிறான். அடுத்தது 4 முறை அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை அந்த நாளில் சொல்கிறான் என்றால் அவன் சாயுஜ்ய பதவி அடைகிறான் அப்படின்னு சொல்கிறான். சாயுஜ்ய பதவினாக அவனே ஆகிவிடுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அளவுக்கு போக மனம் நமக்கு இடம் கொடுக்கல. நம்மளால் சிவனாகவே ஆக முடியாது அப்படின்னு சொன்னோம்னா சிவனுடைய திருவடி வரையிலும் போய் சேர்றோம் அப்படின்னு அந்த அளவுக்கு மகிமை இருக்கிறது. மற்ற நாட்களில் சிவ வழிபாடு, அர்ச்சனை, சகசரநாமம், சிவபுராணம் சொல்லுதல், தேவார திருவாசகங்கள் வாசித்தல், சிவபூஜைகள் ரொம்ப விசாரமாக செய்தல், இதையெல்லாம் செய்வதற்கு எவ்வளவு நம்ம அக்கறை எடுத்து சிரத்தை எடுத்து செய்தோம்னாலும் அதை போல் 1000 மடங்கு பூஜைகள் செய்தது, மிகப்பெரிய யாகங்கள் செய்ததற்குரிய பலனை எல்லாம் இந்த ஒரு நாள் சிவராத்திரியிலே முழு இரவு கண் விழித்து சிவ வழிபாடு செய்வதனால் பெற முடியும் அப்படிங்கிறத பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நான் 4 காலங்கள் 3 மணி நேரம் பிரித்து சொன்னேன். அந்த ஒவ்வொரு காலத்திற்கும் இறைவனுக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் இருக்குது, நைவேத்தியங்கள் இருக்குது. இதுக்கு தனித்தனியாக விளக்கம் இருக்குது. அது நம்ம இப்போ டீப்பாக நம்ம அது சொல்லலை. நம்ம இப்போ ஒவ்வொரு காலத்திற்கும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யணும், அந்த அபிஷேகத்துக்கு உரிய பொருள்கள் என்னென்ன, அப்போ என்னென்ன நைவேத்தியம் படிக்கணும், அந்த நைவேத்தியம் பூராவும் என்னென்ன, அது அந்த ஆகம முறைகளில் சொல்லப்பட்டபடி ஒவ்வொரு காலத்துலேயும் அபிஷேகம் பார்க்குறது சிறப்பு.
ஒவ்வொரு காலத்திலும் இறைவனுக்கு காட்டக்கூடிய தீபாராதனையில் தரிசிப்பது சிறப்பு. அந்த அபிஷேகமும் அந்த ஆராதனையும் நடக்கின்ற காலங்கள் நீங்க ஏனைய காலங்கள் இருக்குல்ல அந்த இரவு நாளில், அப்போ திருக்கோயிலை வலம் வரணும். மற்ற நேரங்களில் அந்த அபிஷேகம் நடக்கும் பொழுது, அந்த தீபம் காட்டும் பொழுது, திருவமுது படைத்து கொண்டிருக்கும் பொழுது இப்போ போய் நம்ம பிரகாரம் போயிட்டுருக்கக்கூடாது. அப்போ மற்ற நேரங்களில் வலம் வரலாம். வலம் வரும்பொழுது சிவன் கோயிலாகட்டும், எந்த கோயிலாகட்டும் பொதுவானது, நம்முடைய உலக வாழ்வியல் சம்பந்தமான பேச்சுக்களை, நட்பு ரீதியான பேச்சுக்களை, உறவு ரீதியான பேச்சுக்களை எல்லாம் பேசுவதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும். அந்த பழக்கம் இருந்தாலும் குறைத்து கொள்ள வேண்டும். 1000 முறை வலம் வந்து சொந்த கதையே பேசிட்டு போயிட்டு வந்திருந்தோம்னு சொன்னோம்னாக்கா அதனுடைய பலன்கள் ரொம்ப குறைவு. உள்ளே போனோம்னா பஞ்சாட்சர மந்திரம் இருக்குது, 5 எழுத்து மந்திரம். 5 எழுத்து மந்திரத்தை சிந்தையிலே நிறுத்தி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, வலம் வரும்பொழுது நம்ம என்ன செய்யலாம்? தொடர்ந்து அந்த இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே வலம் வரலாம். வலம் வந்துட்டு ஒரு இடத்துல அமர்ந்து தியானிக்கலாம் அவருடைய திருவடிவத்தை. கற்பகிரகத்தில் இருக்கக்கூடிய இறைவனை கண்ணார பார்த்துட்டு அந்த வடிவத்தை அப்படியே இதயத்தில் தேங்கி வச்சுருந்த, அப்படியே அடுத்த அபிஷேகம், அடுத்த அலங்காரம் நடந்த, அடுத்த தீபாராதனை நடக்கிற வரையிலும் அந்த சிவரூபத்தை தியானம் செய்யலாம். சிவலிங்க வடிவத்தை நாம் ஒரு நாள் முழுவதும் தியானம் செய்யலாம். சிவலிங்க வடிவமே பார்த்திங்கன்னாக்கா ஒரு விதமான கோல வடிவம் இருக்கும். அந்த பானத்துக்கு உள்ள வடிவம் அது எங்கே தொடங்குகிறது, எங்கே முடிகிறது அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு தொடக்க புள்ளி முடிவு புள்ளியே கிடையாத விஷயம். திரும்ப 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 பார்த்தீங்கன்னா எந்த புள்ளியில் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அது பான வடிவத்தினுடைய தத்துவம் அது. அதனால் அவரை அளவிட முடியாத, அவருடைய தொடக்கம் எது முடிவு எதுன்னு தெரியாது அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ள முடியாதுங்கிறத முதல்ல நம்ம திருவண்ணாமலை ஐதீகத்தில் சொன்னோம். அந்த வடிவமே அப்படிப்பட்ட வடிவம். அந்த திருவடிவத்தை அந்த உயர்ந்த நோக்கத்தோடு தியானித்து 4 ஒவ்வொரு காலத்திலையும் அங்கே நடக்கக்கூடிய அபிஷேகங்களை தரிசித்து அந்த அலங்காரங்களை கண்குளிர கண்டு பொது நலன் கருதி வழிபாடு நம்ம செய்யணும். அதுதான் வெகு சிறப்பு. நமக்கு மாணிக்கவாசகர் ஒருத்தர் போதும், நம்ம வேறு எதையும் சொல்ல தேவையில்லைன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே இருக்கிற எல்லாமே பொக்கிஷங்கள். அதனால் அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்ல முடியல. அவர் சொல்கிறாரு, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன் மார்க்கு அறியோய் நீன்னு சொல்கிறார் ஒரு பாடலில். எனக்கு என்ன வேணும், நான் என்ன வேண்டணுங்கிறது உனக்கு தெரியும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. உண்மையான பக்தி செய்கிறவன் எதை வேண்டினாலும் அதை நீ முழுசும் கொடுத்துட்ற. வேண்ட முழுதும் தருவோய் நீ. இந்த முழுதும் அப்படிங்கிறதுக்கு தன்னையே முழுசாக கொடுத்துட்றாருன்னு அர்த்தம் போயிடும். ரொம்ப மேலான அர்த்தம் அது. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. ஆனால் மமதையோடு வந்து கேட்டு பெற்று விடலாம்னு ஒருத்தன் வந்தான்னா அவனுக்கு நீ காட்சி கூட கொடுக்க மாட்டாய். அப்புறம் உன்னை கொடுக்குறது அப்புறம் காட்சியே கொடுக்க மாட்டாய் அப்படின்னு சொல்லி தான் வேண்டும் அயன் மார்க்கு அறியோயினின்னு சொல்கிறார். அயன்னா பிரம்மனை குறிக்கக்கூடிய வார்த்தை, மார்க்கு அப்படின்னா மாலுக்கு அப்படின்னு அர்த்தம், திருமாலுக்கு. அது விஷ்ணுவை குறிக்கக்கூடிய வார்த்தை. இவரை அடிமுடி தேட போனவர்களுக்கு அவர் காட்சி கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் உண்மையான பக்தர்களுக்கு அவர்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் கொடுத்து தன்னையே கொடுத்து விடுகிறார் அப்படின்னு சொல்கிறதுல அந்த சிவ வழிபாடு அவ்வளவு சிறப்பு பெற்றது. ஏன்னா வரங்களை வாரி வழங்குவதாக புராணங்களில் சொல்லியிருக்கக்கூடிய தெய்வம் என்னென்னா சிவபெருமான். இவர் நிறைய வரத்தை கொடுத்து நிறைய அரக்கர்களை அசுரர்களை பலப்படுத்தி விட்டுட்டு அப்புறம் திருமாலை வச்சு ஒவ்வொருத்தரையாக வதம் பண்ணுற மாதிரி வரும் புராணங்களை பார்த்தோம்னு சொன்னோம்னாக்க, அதை வைத்து கொண்டு நாம் ஒரு கடவுளுக்கு ஏற்றம் ஒரு கடவுளுக்கு இரக்கம்னு புரிந்து கொள்ள வேண்டாம். எவ்வளவு வலுவடைந்தாலும் மமதையை வீழ்த்தி விடுவான் இறைவன். எந்த ரூபத்தையோ ஒரு ரூபத்தை எடுத்து அவன் கற்பிக்க வேண்டியவர்களுக்கு சரியான பாடத்தை கற்பித்து விடுவான் அப்படிங்கிறத இந்த சிவராத்திரி செய்தியாக எடுத்துக்கொண்டு நிறைய நேரத்தை இது மாதிரி தொடர்ந்து இந்த V2 மீடியா போடக்கூடிய அந்த வீடியோ தொகுப்புகளிலிருந்து சீரியல்களிலிருந்து நீங்கள் கண்டு கழித்து விமர்சனமும் பண்ணுங்கள். அதே நேரத்தில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தால் இன்னும் நிறைய பண்டிகைகளை ஒட்டிய நம்முடைய வழிபாட்டு ஒட்டிய நிறைய தகவல்கள் தர காத்திருக்கிறது நம்முடைய V2 மீடியா. அனைவரும் தொடர்ந்து நல்ல ஆதரவு நல்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.